ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இது ஒரு லவ் ரீடிங். உங்கள் மனசில் யாரை வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இவங்க கிட்ட நீங்கள் ஹோப் வைக்கலாமா அப்படின்றது தான் கொஷின். ஸோ அவங்களுடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எப்போவுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணுவோம். அண்ட் அட் லாஸ்ட் மெயினாக என்னென்னா, இந்த பர்சனை நீங்கள் வந்து நம்பலாமா, அது கல்யாணம் வரை கொண்டு போகுமா, ஒரு ஆல்ரெடி மேரீட் நீங்கன்னா அது நல்லபடியாக ஃப்யூச்சர்லேயும் போகுமா அப்படின்ற ஒரு செக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷன் நம்பர் 1, இது வந்து ஆப்ஷன் நம்பர் 2. உங்கள் பர்சனை நல்லா நினச்சிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை நினச்சிக்கோங்க, ஒன் சைடாக இருந்தாலும் நினச்சிக்கோங்க, யாராக வேணால் நினச்சிக்கோங்க. அந்த பர்சன் உங்களை எப்படி திங்க் பண்ணுறாங்க, ஹவு டு தே ஃபீல், அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேன் யூ ட்ரஸ்ட் தெம் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா? சரி, ஹலோ ஆப்ஷன் 1, இந்த ரெட் கலர் ஃபெதர் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வெல்கம். ஓகே, உங்கள் பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன்ஸ் and can you trust them? இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ நான் இன்னொரு டெக்கும் யூஸ் பண்ண போகிறேன். அகெயின் நான் சொல்கிறது, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்குமே எல்லாம் சூட் ஆகணுன்றது அவசியம் இல்லை, சரிங்களா? இஃப் யூ ஃபீல் கனெக்டட் டுவர்ட்ஸ் வாட் ஐ எம் சேயிங், ஓகேவா? நான் ஒன்று சொல்ல உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, இது எனக்காகவே சொல்கிற மாதிரி இருக்குன்னா மட்டும்தான் அது உங்களோடது, இல்லைன்னா வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, கேன் யூ ட்ரஸ்ட் திஸ் பர்சன், இதுதான் ஃபைனல் கார்டு. ஓகே, அதை நான் இங்கே வைக்கிறேன். அண்ட் ஒய் அடியில், சரியா? இல்லை முன்னாடியே நான் எடுக்கிறேன். ஸோ நம்ம ரீடிங் பார்க்க உங்களுக்கு சிங்க் ஆகுதான்றது நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் இருக்கா ஆர் அட்வைஸ்? கைடன்ஸ் ஒரு அட்வைஸ் இங்கே இது மேலே இருக்கட்டும். கேமராவில் தெரியுதா? ஓகே, சரி. இப்போ நம்ம அவங்களுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஆப்ஷன் 1, அவங்களோட பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ் அபவுட் யூ. வருத்தமே பட வேணாம், அவங்களுக்கு ஸ்டேபிளான தாட்ஸ் இருக்கு. அதே டைம் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும்ன்றது அவங்க நினைக்கிறாங்க. அதை அவங்க பண்ணவும் செய்வாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு பயமும் இருக்கு. அது நல்ல விதமான பயம்தான். இதெல்லாம் வந்து நல்லபடியாக பண்ணிடுவேனா, இது நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிட முடியுமா அப்படின்ட்டு நிறைய ஃபியர்ஸ் இருக்கு. உங்களை இழக்கக்கூடாதுங்கிற ஃபியர்ஸ், உங்களை இழக்கக்கூடாதுங்கிற பயம், எப்பவுமே கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்ட்டு அதை ரொம்பவே நினைக்கிறாங்க. நல்ல கிரவுண்டடான பர்சன், உங்களுக்கு நிறைய கிவ்வரா இருப்பாங்க அவங்க.
அவங்க இருக்காங்களோ இல்லையோ, பட் அவங்க மனசுல அது அப்படி இருக்கணுங்கிறது இப்போ அவங்களுடைய கரண்ட் எனர்ஜிஸா இருக்கு. உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி தரணும், நிறைய விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களோட எண்ணம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன், தே ஆர் நாட் ஹியர் டு பிளே அரவுண்ட் கைஸ். அவங்க ஒன்றும் ஏமாத்திட்டு போகணும், உங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணணுன்ற எண்ணமே இல்லை. தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தேர் தாட்ஸ் அபவுட் யூ. ஸ்ட்ரென்த் கார்டு இருக்கு, ஓகேவா? அதே டைம் நிறைய பயப்படுறாங்க. பயம் எதுல இருக்குன்னா, கரெக்டா செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு இது, எந்த ஒரு இதுலயும் அழக்கக்கூடாதுன்னு இருக்காங்க, விச் இஸ் குட். நெக்ஸ்ட் அவங்க ஃபீலிங்ஸ், their feelings towards you. Emperor, Four of Swords, Queen of Swords. ரெண்டு 4 இருக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி அவங்க முன்னிலையில இருந்து உங்களுக்கு எல்லாமே செய்யணுன்ற தாட்ஸும் இருக்கு, ஃபீலிங்ஸும் அப்படிதான் இருக்கு. நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், உன்னை நான் எல்லாமே நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு நீங்க இல்லாம இருக்கவே முடியாது. உங்களை கூடவே வச்சுக்கணும், உங்களை கூடவே பிடிச்சி வச்சுக்கணும்ன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க முன்னாடி நீங்க ஒரு விமனா இருக்கீங்கன்னா அவங்க முன்னாடி நீங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சன், நீங்க விமனா இருக்கீங்கன்னா அவங்க உங்களை அப்படிதான் பாக்குறாங்க. நீங்க ஒரு ஜென் அப்படின்னா அவங்க உங்களை வந்துட்டு நீங்க அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் தரதாவோ அவங்க வந்து உங்க மனசுல அப்படிதான் வச்சிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க வந்து அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கோ அரவணைச்சுக்கோ கூட எப்பவுமே ஒரு ஆள் இருக்கீங்கன்றது தேனும். ஸோ அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்றது தான் இதுல அர்த்தமே வருது. தே லைக் யூ அண்ட் லவ் யூ ஸோ மச். அவங்க ஃபீலிங்ஸ் இதுதான். அண்ட் அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு லவ் இருக்கு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு கேர் இருக்கு. அவ்வளோ மதிக்கிறாங்க உங்களை, உங்களை யார்கிட்டயும் விட்டு தரவே மாட்டாங்க. இங்கே பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, யார்கிட்டயும் ஈஸியா விட்டு தர மாட்டாங்க இந்த பர்சன். உங்க ஃபீலிங்ஸ் அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, அவங்க ஃபீலிங்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. தே லவ் யூ ஸோ மச். ஹார்ட்டு, அவங்க ஆல்ரெடி மேபி உங்க லவ்வர் பாஸ்ட்ல ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கலாம், இல்லை நீங்க ஹர்ட் ஆயிருக்கலாம். அதுல இருந்து அவங்க உங்களை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. இல்லை அவங்க ஹர்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்கள நீங்க ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டதுனால உங்க மேல அவ்வளோ அளவு கடந்த ஒரு அன்பு பாசம் இருக்கு. சொல்ல சொல்ல அவங்களுடைய லவ் அங்க வழியுது. பட் இங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான லவ் எம்பரர் இருக்கனால சொல்றேன். சொல்ல சொல்ல கார்ட்ஸ் வரப்போ வந்து இப்படிதான் நான் வந்து நடுவில் சிரிப்பேன். ஸோ டோன்ட் மைண்ட் இட், அது அவுட் ஆஃப் நோவேர், அது என்னையும் அறியாம நான் வந்து பாருங்களேன். லவ்வர்ஸ் கார்ட் ஃபீலிங்ஸ் படி பேசுறப்போ தே லவ் யூ ஸோ மச். அவ்வளவுதான், அவங்களுக்கு நீங்க இல்லாம இருக்க முடியாது, உங்களாலே அவங்க இல்லாம இருக்க முடியாது.
இந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னா சத்தியமே இது உங்கள் பையடே கிடையாதப்போ நீங்கள் வேற ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இவ்வளோ சொல்கிறப்போ யாருக்காவது கனெக்ட் ஆகும், ஆமாம் இது என்னோட தான் அப்படின்னு தோணும், அவங்க மட்டும் பார்க்கலாம். உங்களுக்குள்ள நல்ல டிஃப்ரென்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் அப்பியரன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸாக இருப்பீங்க நீங்கள். ஓகே சரி, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்ன? Temperance, Seven of Pentacles, Three of Cups, இங்க ரெண்டு ட்வின் ஃப்ளேம் ஆப்போசிட்ஸ். ஸோ இங்கே என்னன்னா யூ ஆர் மென்ட் டு பி டுகெதர். எனக்கு இங்கே என்னுடைய ஆன்சர் வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது, பட் இருந்தாலும் நம்ம அதை பார்ப்போம். யூ போத் ஆர் மென்ட் டு பி டுகெதர். சோல்மேட்ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸோ என்னமோ வச்சுக்கோங்க. இங்கே மூணுலேயும் டூ டிஃப்ரெண்ட் பீப்புள், பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் பீப்புள் தான், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் தான். ஆனால் உங்களுடைய லைஃப் பாத் எல்லாம் நீங்கள் ஒரே மாதிரியான விஷயங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆர் மேபி திஸ் இஸ் யுவர் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அதனால என்னதான் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு கனெக்ஷன் உங்களை ஒன்று சேர்த்துருக்கு. மேபி உங்கள் பர்சனுக்கு ரெட் பிடிக்கல, இல்லை உங்களுக்கு ரெட் பிடிச்சிருக்கலாம், ரெட் கலர். சும்மா சொல்கிறேன், டக்குன்னு தோணுச்சு. அவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு ரெண்டு பேர் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்ட், நீங்கள் என்னதான் லவ் பண்ணாலும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல ஃபன் லவ்விங் பாண்ட் உங்கள் லைஃப் லாங் தொடரும். இது வந்து லாங் டேர்ம். யூ ஆர் ஸ்டில் பிளான்டிங். இப்போ நீங்கள் அந்த பிளான் பண்ணி அதை க்ரோ பண்ணுற ஒரு ஃபேஸில் தான் இருக்கீங்க. பட் அது பெரிய மரமாக லேட்ரான் வளர்ந்து நிற்கும். அதை தான் உங்கள் பர்சனும் பண்ண போகிறாங்க. அவங்க ஆக்ஷன்ஸுமே அதுதான். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து க்ரோ பண்ணுற இந்த லவ் ஃபீலிங்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்கள் பர்சன் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கேர் பண்ணுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த பாதிப்பு, இந்த பிளான்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராமல் தே வில் ப்ரொடெக்ட். ஸோ உங்கள் பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் அதுதான். உங்களுக்குள்ள இந்த பாண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சொல்லி முடிக்கல அடியில் இந்த வாவ், லிட்ரலி நான் ஒரு வியூவராக இருந்து இந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஆப்ஷன் 1 பீப்புள், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ கைஸ் ஆர் வெரி லக்கி. 2 ஆஃப் கப்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல. ஸோ அவங்க உங்களை விடவே மாட்டாங்க. யூ ஆர் மென்ட் டு பி டுகெதர். ஓகேவா? எனக்கு இதுல ஆன்சர் வந்துடுச்சு. இந்த கார்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியுது. ஒரு லவ் ரீடிங்ல வர வேண்டிய எல்லா கார்ட்ஸும் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பார்ப்போம். இது வந்து கேன் யூ ட்ரஸ்ட் தெம் மேலே வச்சிருந்தேன். அண்ட் ஒய், ஏன் நீங்கள் ட்ரஸ்ட் வைக்கலான்றது சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸ்டார் கார்டு, யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் பர்சன். எனக்கு இங்கே தெரிஞ்சிடுச்சு, பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா இதுலேயுமே ஸ்டார்ல ரெண்டு பக்கம் ஊத்துறாங்க. டிஃப்ரெண்ட் டியூவாலிட்டி இருக்கு இங்கே. ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி. மேபி ஒருத்தவங்க இங்கே லேண்டில் இது பண்ணுறாங்க, ஒருத்தவங்க இங்கே பாண்டில் இருப்பாங்க, பாண்டில் ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தெரினா, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு லைஃப் இங்கே ஸ்டார்ஸ் எல்லாம் அலைன் ஆயிருக்குன்னு தான். ஸோ வார்த்தைகளே இல்லை. இப்படி நான் டக்குன்னு ஸ்டக் ஆயிட்டேன்.
வார்த்தையே இல்லை, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நீங்க லைஃப் வாழ்ந்து அதை உணர்றப்போ உங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியும். என்ஜாய் யுவர் லைஃப். அண்ட் இந்த ஸ்டார் கார்டு எதுக்குன்னு வேற தேவையில்லாம ஒரு கார்டை வேற எடுத்திருக்கேன், பாப்போம். நான் வந்து வாய் அடைச்சு போயிட்டேன்னு சொல்லுங்க. 10 of Cups இருக்கு. You are meant to be together. Why should you trust themனா, they are your star. நீங்க விஷ் பண்ண ஒரு ஸ்டார் தான் அவங்க. சின்ன வயசுல நம்ம வானத்துல நட்சத்திரம் பார்த்துட்டு அது ஷூட்டிங் ஸ்டாரா இருந்தா நம்ம விஷ் பண்ணா அது நடக்கும்னு சொல்லுவாங்களா, அது ஒரு உதாரணம் மாதிரி. இங்க நீங்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கைக்கான ஒரு ஸ்டார் தான் இவங்க உங்க லைஃப்ல. உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்க. சொன்ன ஸ்டார்டிங்கே அவங்க மைண்ட் செட்டே வந்து தே ஆர் அ கிவர். எப்பவுமே நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க உங்க பாஸ்ட்ல, எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா இப்போ நீங்க ஒரு ரிசீவிங் ஃபேஸ்ல இருக்கீங்க. தே ஆர் அ கிவர் ஃபேஸ். சந்தோஷமா வாழ போறீங்க. யூ ஆர் கோயிங் டு மேக் அ ஹாப்பி ஃபேமிலி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வார்த்தையே இல்லை. சரி, இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி அட்வைஸ் ஆர் டவுட், ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க, கோ ஃபார் இட். டவுட்டே இங்க வேணாம். கேன் யூ ட்ரஸ்ட் தெம், அதுக்கு தானே ஒரு அட்வைஸ் எடுத்து கோ ஃபார் இட். யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன். யூ கேன் கோ டுவர்ட்ஸ் தெம். அவங்கள நீங்க சூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கு கைஸ். இதுவே இல்லை. சரி, லவ் ரீடிங்னால நம்ம இந்த கார்டை எடுக்கலனா எப்படி? இந்த ரீடிங்ல நான் முன்னாடி சொன்னது கேன் யூ ட்ரஸ்ட் தெம், யூ கேன் ட்ரஸ்ட் அண்ட் அகெயின் ட்ரஸ்ட். The situation is calling for you to have faith. Wow. And again இதை நான் சும்மா இப்படி திருப்பினேன். It is safe for you to love. It is safe. It is safe. Obviously it is safe for you to love. எனக்கு வார்த்தையிலே இல்லை கைஸ். ஆனால் ஆப்ஷன் 1 வெரி லக்கி. யூ ஆர் வெரி வெரி லக்கி. நான் இந்த கார்டு எடுக்கலான்னு இப்போ எடுத்தேன், இதை ஷஃபில் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ரீடிங் அப்லோட் பண்ணுவேன்னா ஒரு இனி அப்லோட் பண்ணுவேன். அந்த ரீடிங் நான் பிஃபோர் பண்ணியிருந்தேன், அதில் நான் ஷஃபிலே பண்ணலை. அடியில் இப்போ இந்த ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்டு நிற்கிது. மேன் ஹோல்டிங் அ ஹார்ட். அவ்வளோ சிங்க்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பி. உங்க ஹார்ட் இப்போ ரொம்பவே ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே அப்படிதான் இருக்கு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இனி நீங்கள் அந்த வாழ்ந்து அந்த லைஃப் அனுபவிக்கிறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ லெட் திஸ் பி எ ட்ரெய்லர் ஃபார் யூ. ஓகேவா? பி ஹாப்பி. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். மறக்காமல் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரீடிங் எப்படியா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டீட்டெயில்ஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் வந்து ஆப்ஷன் 2 போகிறேன். ஓகே, ஹலோ ஆப்ஷன் 2, இந்த ஃபெதர் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வெல்கம். ஓகே, உங்கள் பர்சனை நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி
கேன் யூ ட்ரஸ்ட் தெம் அண்ட் வை அப்படின்றதுக்கு நான் வந்து கார்டு எடுப்பேன். பிஃபோரே எடுத்துடலாம். கேன் யூ ட்ரஸ்ட், இப்போ இந்த கார்டு டவக்குன்னு வந்தது. கேன் யூ ட்ரஸ்ட் தெம் இங்கே வைக்கிறேன். அண்ட் வை, ஏன் ஏன் ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஏஞ்சல் அட்வைஸ் ஆர் இந்த இதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மெசேஜ் இருக்கா? இது இருக்கு. ஓகே, கேமரால தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் பர்சனோடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ பார்ப்போம். உங்களுடைய தாட்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ், எயிட் ஆஃப் கப்ஸ், ஃபைவ் ஆஃப் கப்ஸ். ஓகே, ஃபோர் ஆஃப் கப்ஸ் இருக்கு. ரைடவே நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே போகிற பிரேக் இருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆர் ஃபைட். ஓகேவா? நீங்கள் நினச்சி வந்த இந்த பர்சன் வந்து நீங்கள் விலகி பேசாமல் இருக்கீங்க, அது அவங்கள கஷ்டப்படுத்துது. யார் ஸ்டில் வெயிட்டிங். அவங்க வந்து இன்னமும் உங்கள் கூட இருந்த மெமரிஸ், உங்களை பற்றி நினச்சிட்டு உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வரி பண்ணுறாங்க, இப்படிலாம் நடந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு வரி மூமெண்ட் எல்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் இப்போ பேசாமல் விலகி போயிட்டதா தே ஆர் ஃபீலிங் வெரி டிப்ரெஸ்ட். அது அவங்களால தாங்கிக்க முடியல. பட் சம்வேர் அவங்க நினைப்ப என்னன்னா, கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம், நீங்கள் வரீங்களா, வந்து பேசுவீங்களா அப்படின்றது அவங்க மைண்ட் செட்டாகவே இருக்குது. அதே மாதிரி தே ஆர் வெயிட் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்தில் அவங்களும் ஃபெட்டப் ஆகுறாங்க, சேடாக இருக்காங்க, என்ன நீங்கள் போய் பேசலையே அப்படின்ட்டு. இதே சுச்சுவேஷன் நடந்திருக்க கூடாதுன்ற வரியும் இருக்கு. இங்கே யாரையோ விட்டு விலகி இருக்காங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. மேபி அவங்களே விட்டு விலகி இருந்தாலும் அவங்களுடைய ஆக்ஷன் நினச்சி அவங்களே வரி பண்ணுறாங்க. நல்ல ஒரு டீப் திங்கிங்ல தான் இப்போ இருக்காங்க அவங்க. இன்கேஸ் அவங்க விலகி இருந்தால் அவங்க ஒரு டீப் திங்கிங்ல இருக்காங்க. நான் இப்படி பண்ணிடக்கூடாது, எனக்கு இப்போ எல்லாம் புரியுது, சரி கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட்ஸுமே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் விலகி இருக்கீங்க பேசாமல் அப்படின்னா, உங்களை நினச்சி ஐயோ இவங்க விட்டு போயிட்டாங்களே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க நீங்களே வந்து பேசுகிறதுக்கு. பட் தே ஆர் திங்கிங், அப்பப்போ உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க, நினச்சி வருத்தப்படுறாங்க, ரொம்பவே சேடாக இருக்காங்க. சரியா? தே ஆர் சேட். என்ன நடந்திருக்கோ அதெல்லாம் நினச்சி அவங்க சேடாக இருக்காங்க. இப்போ அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன டுவர்ட்ஸ் யூ என்ன ஃபீலிங்? டூ ஆஃப் கப்ஸ், தே லவ் யூ, தே ஸ்டில் லவ் யூ. டெத் கார்ட், எல்லாம் கார்ட்ஸ் விழுந்துட்டே இருக்கு. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், த்ரீ ஆஃப் பென்டிகிள்.
ஓகே, தே ரியலி விஷ், ஐயோ இது இந்த கனெக்ஷன் திரும்ப ரீயூனைட் ஆகாதா அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. டெத் கார்ட், ஒரு திரும்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காதா, முடிஞ்சு போனது. மேபி திஸ் பர்சன் இஸ் யுவர் எக்ஸ், மேபி ஆர் ரீசன்ட் டைம்ஸ்ல பேசாம கொஞ்சம் கேப் விட்டுருக்கலாம். பட் இந்த பர்சன் ஸ்டில் திங்கிங் நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், நான் இனி ப்ரூவ் பண்ணி காட்டுவேன், நான் ரொம்ப ஸ்டேபிள் தான் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன், என்னோட ஃபீலிங்ஸ் எவ்வளோ ஸ்டேபிளான ஒரு ஆழமான டீப் ஃபீலிங்ஸ் தான்றதை நான் ப்ரூவ் பண்ணுவேன், ஒரே ஒரு சான்ஸ் கொடு. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ். ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக இருக்குது கைஸ் இங்கே. டெத் அண்ட் ரீபர்த், ஸோ ஆல்ரெடி எண்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு ரீபர்த் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திரும்ப வந்து உங்க கூட கனெக்ட் ஆகணுன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. ஏன்னா ஸ்டார் இருக்கு, தே ஆர் ஸ்டில் ஹோப்பிங். சேரியட் கார்டு, they want to come towards you, they are hoping to come towards you. ஃபீலிங்ஸ்லாம் அழியவே இல்லை, எவ்வளோ நல்ல காட்சி, கிரவுண்டடான காட்சியில் வருது. பென்டக்கிள்ஸ், ஸ்டேபிள், ஸோ ஃபீலிங்ஸ் ஆர் ஸ்டேபிள். சரி ஓகே, இந்த பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? டென் ஆஃப் கப்ஸ், எயிட் ஆஃப் பென்டிகிள்ஸ், நைன் ஆஃப் கப்ஸ். வாவ், அடியில் வேர்ல்டு கார்டு, ஜஸ்டிஸ். கைஸ் இந்த பர்சன் வந்து சீட் பண்ணல, நான் திரும்பவும் சொல்றேன், ஏமாத்திட்டு போனவங்கன்னா இது உங்க பையிலே கிடையாது. சாரி, பிகாஸ் இங்கே நான் ரெண்டு ஆப்ஷன் தான் பண்ண முடியும். பார்க்குற 1000 பேருக்கும் நான் வந்து 1000 ஃபைல் பண்ண முடியாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் சில பேருக்கு இது கலெக்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும். கரண்ட்லி இந்த பர்சன், இவங்க இன்டென்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு ஃபேக்டர் உங்களை பிரிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் விட்டு போயிருக்கலாம். ஐயோ இது சரி வராது, பேக்ரவுண்ட்னால இல்லை, மேபி இந்த பர்சன் ஸ்டேபிளாக இல்லை, நீங்கள் விட்டுருக்கலாம். ஆர் இந்த மாதிரியான ஒரு சில கேட்டகரினால நடந்திருக்கலாம்ன்ற ஒரு தேர்ட் பர்சன்னால உங்களை ஏமாத்திட்டு விட்டு போனது இங்க இல்ல. நடுவுல உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வேற யாராவது வந்து குட்டைய குழப்பி அதுல ரெண்டு பேர் மைண்ட் மாறி போயிருக்கலாம், அது வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்சுவலா இந்த பர்சன் வேற யாரையோ லவ் பண்ணிட்டு போனாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இன்கேஸ் இந்த பர்சன் உங்களை விட்டு போயிருந்தா, இல்லை நீங்க போயிருந்தீங்கன்னா அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க. அவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் டு மேக் அ ஃபேமிலி வித் யூ அண்ட் பி ஹாப்பி. தே ஆர் வெரி ரெடி. அவங்க கண்டிப்பாக உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் தான் அவங்களுடைய வேர்ல்ட், அவங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஜஸ்டிஸ் இருக்கு, மேரேஜ், கன்ஃபார்ம் மேரேஜ். இந்த பர்சன் உங்களை கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்க்கை வாழ்றது இருக்கு. இஃப் யூ ஆர் நாட் மேரிட், இன்கேஸ் இது ஒரு மேரிட் பர்சன் ஒரு மேரிட் கப்புள் நீங்கன்னா, இவங்க உங்களை விட்டு தள்ளி இருக்காங்கன்னா அவங்க திரும்ப வந்து உங்க கூட ஒரு ஹாப்பி ஃபேமிலி லைஃப் வாழ ரெடியா இருக்காங்க. அது ஆக்ஷன்ஸ்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் அதான் பண்ண போறாங்க. சில பேர் ஜாப்னால உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ தள்ளி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னா அது அவங்களால இருக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் காலம்தான், நான் இப்போ கொஞ்சம் காலம் முடிச்சு நான் கண்டிப்பா உங்க கூட வந்து ஃபேமிலியா நான் இங்கேயே வாழ்வேன் அப்படின்ற அந்த மோட்டோ இருக்குல்ல. ஆக்சுவலா சண்டையே இருந்திருக்க வாய்ப்பும் இல்லாம இருக்கும். மேபி ஜாப்னால வேற எங்கேயோ பிரிஞ்சு இருக்கிறீங்க, இனி வந்து சேர்ந்து அவங்க வேலையே நீங்க எங்க இருக்கீங்களோ இல்ல உங்களை அங்க கூட்டு போய் கூடவே வச்சுக்கணும்ன்ற ஒரு மோட்டோல வராங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் மேரிட், சரியா?
நல்ல இன்டென்ஷன்ஸ் தான் கைஸ். என்னன்னா இப்போ கரண்ட்லி ஏதாச்சும் அவங்க வரி பண்ணுறாங்க, மேபி பிகாஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ்னால தே ஆர் வரிட். இந்த சுச்சுவேஷன் அவங்க சீக்கிரமே மாற்றுவாங்க, அதுக்கு தான் அவங்க ஒர்க்கும் எஃபர்ட்ஸும் போட்டுட்ருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ மெயின் விஷயம், கேன் யூ ட்ரஸ்ட் திஸ் பர்சன் அண்ட் வை கேன் யூ ட்ரஸ்ட் தம்? டூ ஆஃப் கப்ஸ். வாவ், இதுலேயே தெரிஞ்சிடுச்சு. ரெண்டு டூ ஆஃப் கப்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் டெக்ல. ஸோ யார் சோல்மேட், யார் மேட் ஃபார் ஈச் அதர். பரவாயில்ல, ரெண்டு பைலும் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ யார் மேட் ஃபார் ஈச் அதர். வை you can trust this person? Why? Because you are meant to grow a family. நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், ஆர் நீங்க ஆல்ரெடி மேரிட் கப்பல்ஸ்னா, பிகாஸ் யூ ஆர் மேரிட், யூ ஆர் மென்ட் டு பி டுகெதர், அந்த மாதிரி மீனிங் வருது. ரெண்டுமே நல்ல கார்ட்ஸ், சூப்பர். அண்ட் ஏஞ்சல் அட்வைஸ், கியூபிட் வந்திருக்கு. இப்போ உங்களுக்குள்ள லவ் மிஸ்ஸிங்கா இருக்கு, ஒழுங்கா போய் லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. உங்க லவ் லைஃப் திரும்ப ஒரு ரீஸ்டார்ட் தேவைப்படுது. ஸோ ரீஸ்டார்டட். இந்த பர்சன், இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகலை, இந்த பர்சன் வந்து ட்ரை பண்ணுறாங்க உங்ககிட்ட பேசுனா, ஜஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. அவங்க இன்டென்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. என்னதான் பிரச்சனை ஆயிருக்குன்னு டீட்டெயிலாக பேசி ஒரு முடிவாங்க. டென்ஷனை காட்டவே வேண்டாம். டென்ஷன் காட்ட காட்ட அது கோவம் வந்து ட்ரிகர் ஆகி இன்னும் அது பெரிய பிரச்சனையே ஆகாம பாத்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த பர்சன் வந்து ட்ரஸ்டபிள் தான். ஓகே, சி ஒரு லவ் ரீடிங்ல இது எல்லாமே இருக்கு. சரி, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ்ல என்ன காட்டுது? பேஷன். அதுதான் இங்க திரும்ப இப்போ உங்க லைஃப்ல அந்த பேஷன் தான் மிஸ்ஸிங்கா இருக்கு. Allow your heart and soul to sing with joy. And அடியில வந்து ரீகன்சிலியேஷன் இருக்கு. ஸோ இது நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்குள்ள கொஞ்சம் பிரேக்காக இருக்கு போல. ஸோ நிறைய பேர் ரீகன்சிலியேஷன் எதிர்பார்த்து உங்கள் எக்ஸ் பற்றி கேட்க வரீங்கன்னா அதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது, ரீகன்சைல் ஆகும். அண்ட் இது நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, வந்து ஒன்று சேர்றது ரீகன்சிலியேஷன் தான். ஓகேவா? அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பி ஹாப்பி. ஓகேவா கைஸ்? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹவ் டிட் யூ ஃபீல் அப்படின்னு. அண்ட் வேறு யாருக்காவது இந்த டாப்பிக்கில் தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம வேற ஒரு ரீடிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Mansi. Take care.